பாக்கி ஸ்டோரிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்கப் போகும் கதை மயிலும் கொக்கும். ஒரு அழகான காட்டில் ஒரு மயில் வாழ்ந்து வந்தது. அதன் இறகுகள் நீலம், பச்சை, தங்கம் போன்ற நிறங்களில் ஜொலித்தன. தினமும் அது தனது வாலை விரித்து தனது அழகை பார்த்து பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கும். அதே காட்டில் ஒரு கொக்கு வாழ்ந்து வந்தது. அதன் இறகுகள் வெண்மையாக எளிமையாக இருந்தன. மயிலைப் போல அழகை பற்றி பெருமை பேசாமல் அது அமைதியாக ஏரிகள், நதிகள் மற்றும் வயல்களின் மேல் பறந்து தனது நாட்களை கழித்தது. ஒருநாள் காலை மயில் கொக்கைப் பார்த்து சிரித்தது. உன் வெள்ளை இறகுகளைப் பார், எவ்வளவு சாதாரணமாக இருக்கிறாய். என்னைப் பார், என் இறகுகள் எவ்வளவு அழகாக இருக்கின்றன. எல்லோரும் என்னை ரசிக்கிறார்கள் என்றது. கொக்கு அமைதியாக புன்னகைத்து, மயிலே, உன் இறகுகள் உண்மையிலேயே அழகானவை. ஆனால் அழகு மட்டுமே வாழ்க்கையில் முக்கியமல்ல என்று கூறியது. மயில் மேலும் பெருமையுடன் தனது வாலை விரித்தது. அப்போது கொக்கு, உன் இறகுகள் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கலாம். ஆனால் அவை உன்னை தூரம் பறக்க விடுவதில்லை. என் எளிய சிறகுகள் என்னை உயரமாக பறக்கவும் நீண்ட தூரம் பயணம் செய்யவும் உதவுகின்றன என்றது. அதை நிரூபிக்க கொக்கு தனது சிறகுகளை விரித்து வானத்தில் உயரமாக பறந்தது. அது மரங்களைத் தாண்டி தொலைவில் சிறிய புள்ளியாக மறைந்து போனது. மயில் அதை ஆச்சரியத்துடன் பார்த்தது. தானும் பறக்க முயன்றது. ஆனால் அதன் கனமான மற்றும் நீளமான இறகுகள் காரணமாக சிறிது தூரமே பறக்க முடிந்தது. அப்போது மயிலுக்கு ஒரு முக்கியமான உண்மை புரிந்தது. ஒருவரின் மதிப்பு அவர்களின் தோற்றத்தில் மட்டும் இல்லை. அவர்களின் திறமைகள், குணம் மற்றும் செயல்களில்தான் உண்மையான மதிப்பு உள்ளது. அன்றிலிருந்து மயில் தாழ்மையாக நடந்து மற்றவர்களின் திறமைகளையும் மதிக்கத் தொடங்கியது. நீதிக்கதை: ஒருவரின் உண்மையான மதிப்பு அவர்களின் அழகில் இல்லை, அவர்களின் திறமை, குணம் மற்றும் செயல்களில்தான் உள்ளது. உண்மையான சிறப்பு வெளிப்புற அழகில் இல்லை. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் பாக்கீஸை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.